1/2 கிலோ நான் ஈரல் எடுத்திருக்கேன். அதில் மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்து நல்லா பிரட்டி வச்சுக்கலாம். இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா ஊறட்டும். இப்போ ஈரல் செய்ய தேவையான பொருள்லாம் பார்த்துடலாம். பட்டை 2 லவங்கம், 1 ஸ்பூன் சோம்பு, 20 சின்ன வெங்காயம், 2 தக்காளி, 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சிடலாம். அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டை, லவங்கம், சோம்பு 3யும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வறுபட்டுருச்சு. ஆயில் சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயத்தை போட்டுக்கோங்க. வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிடுங்க. இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி கொண்டு வந்தாச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் பட்டை, லவங்கம், சோம்பு 3யும் போட்டு வச்சுருக்கோம். இது கூடவே நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்து இதை பேஸ்ட் ஆக்கி கொண்டு வந்துடலாம். இப்போ சாஸ்பேனில் திரும்பவும் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க. கூடவே கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. ரெண்டையும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம். இப்போ இந்த வெங்காய பேஸ்ட்டை நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காய பேஸ்ட்லேருந்து ஆயில் தனியாக பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வதக்கிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஆயிலெலாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம 2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். தனியாத்தூளை வதக்கி விட்டுக்கோங்க. மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துடலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துடலாம். சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கோங்க. இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம முதல்ல உப்பு மஞ்சத்தூளும் போட்டு ஈரலில் பரட்டி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த ஈரலில் போட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ இதில் 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா நம்ம வதக்கிடலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். இதை ஊற்றி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு இப்போயே செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 1 லிட்டர் போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் இதை நல்லா வேக விடுவோம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ திருப்பி 1 லிட்டர் போட்டு மூடிடுவோம். இது ஒரு 5 நிமிஷம் வேக விடுவோம். இப்போ நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துடலாம். இப்போ கருவேப்பிலை சேர்த்துடலாம். இப்போ லிட்டர் போட்டு மூடி ஒரு நம்ம 10 நிமிஷம் வேக விடுவோம். இந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகி பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஈரல் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இது சாம்பார் சாதம், ரசம் சாதத்துக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். சரியான காம்பினேஷனு. உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா எங்கள் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.